காட்டில் மரங்கள் மெதுவாக ஆட, பறவைகள் எல்லாம் சின்ன சின்ன பாடல்கள் பாடிக்கொண்டிருந்தன. அப்போது ஒரு அன்பான ஆண் பறவை தனது குடும்பத்துக்காக ஒரு நல்ல வீட்டை தேடி பறந்து கொண்டிருந்தது. அப்போது பெரிய பழைய மரத்தில் இருக்கும் ஒரு குழியை கண்டது. அதை பார்த்த உடனேயே இதுதான் நமக்கு சரியான வீடு என்று எண்ணி மகிழ்ந்தது. உடனே தனது பெண் பறவையை அழைத்தது. இருவரும் சேர்ந்து அந்த மரக்குழிக்கு சென்று எல்லாம் சரியா என்று பார்த்தார்கள். அவர்கள் இருவரும் சேர்ந்து சுத்தம் செய்தார்கள். இலைகள், களிமண், பழச்சாறு எல்லாம் கொண்டு வந்து அந்த வீட்டை அழகாகவும் பாதுகாப்பாகவும் கட்டி முடித்தனர். பின்னர் பெண் பறவை உள்ளே அமைதியாக உட்கார, ஆண் பறவை வெளியிலிருந்து தினமும் உணவு கொண்டு வந்து அந்த பெண் பறவைக்கு கொடுத்தது. அந்த பெண் பறவை தனது முட்டைகளை அடைகாத்து வந்தது. ஒரு நாள் மழையும் காத்தும் வந்தது. ஆனாலும் அவர்களின் சின்ன வீடு பலமாக இருந்தது. சில நாட்களுக்கு பிறகு உள்ளே இருக்கும் முட்டைகளில் டக் டக் என்று சின்ன குரல் கேட்டது. குஞ்சுகள் பிறந்து முதல் முறையாக கண்களை திறந்து அம்மாவை பார்த்தபோது அதன் உள்ளே ஒரு பாசத்தால் மிளிர்ந்தது. அப்பா பறவை தினமும் நிறைய உணவு கொண்டு வந்து குஞ்சுகளுக்கு கொடுத்தது. நாட்கள் கடந்த போது குஞ்சுகள் வளர்ந்து சிறகுகளை அசைக்கும் அளவுக்கு தைரியம் பெற்றன. ஒரு நாள் அந்த மரக்குழி வீட்டை உடைத்து வெளியில் புதிதாக பிறக்கும் சூரிய ஒளி அவர்களின் சிறகுகளில் மின்னியது. அதுவே அவர்களின் முதல் பறக்கும் நாள். குஞ்சுகள் தத்தெடுத்து கொண்டே வெளியே வந்து முதல் முறையாக பறக்க முயற்சித்தன. அம்மாவும் அப்பாவும் அவர்களை ஊக்கப்படுத்தி பார்த்து கொண்டிருந்தார்கள். கடைசியில் அம்மா, அப்பா, அதன் குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து மகிழ்ச்சியாக நீலவானத்தில் பறந்தார்கள், அவர்களின் புதிய வாழ்க்கையை நோக்கி.